பேசிட்டு இருந்தியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, சொல்லு. ஒண்ணும் இல்ல, உன்கிட்ட பணம் கொடுக்க சொன்னாங்க. இந்தா வாங்கிக்கோ. எதுக்கு பணம்? நாளைக்கு உன்னை செக்கப்க்கு கூட்டிட்டு போகணுமா? அப்புறம் வேற ஏதோ செலவு இருக்குன்னு சுந்தர் உன்கிட்ட பணம் கொடுக்க சொன்னாரு. வாங்கிக்கோ. இது என்ன புது பழக்கம்? வழக்கமா மாமா தானே செலவுக்கு பணம் கொடுப்பாரு. இப்ப என்ன நீ கொடுக்கற? ஆமா, இது எப்ப இருந்து ஆரம்பிச்சது? மாமா சில நேரங்கள்ல யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறோன்னு மறந்துடுறாராம். ஆ, வீட்டு கணக்கு எதுவுமே அக்கவுண்ட்ஸ்ல சரியா டேலி ஆகலையா. ஆஹா. அதனால நிறைய குழப்பம் வருதுன்னு சொல்லி வீட்டு கணக்கு மட்டும் இனி என்னையே பார்க்க சொல்லிருக்காரு. ஓஹோ. இப்போ யாருக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் இல்ல மாமாக்கே பணம் வேணும்னாலும் ஆ, என்கிட்ட கேட்டு வாங்கி கணக்கு கொடுக்கறாங்க. நான் தான் வீட்டு கணக்கு மொத்தமும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆ. அப்போ இந்த வீட்டோட பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டேன்னு சொல்லு. பிரைம் மினிஸ்டர் எல்லாம் இல்ல, இந்த வீட்டோட பிரைம் மினிஸ்டர் எப்பவுமே மாமா தான். நான் சாதாரண ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான். இதுதாம்மா முக்கியமே. கஜானாவே இப்போ உன் இடுப்புல தான் மாட்டிட்டு இருக்கு போல. என்ன? பணத்தை வாங்கிக்கோ கல்பனா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய், உன் கையால பணம் வாங்குற அளவுக்கு நான் தரம் தாழ்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறியா? கவலையே படாத. செத்தாலும் சாவேனே தவிர நீ கொடுத்து நான் வாங்கி உயிர் பழிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு இந்த கல்பனா ஒன்னும் மானம் கெட்டு போனவ இல்லடி. கல்பனா, கேவலம் ஒரு காஞ்சிபுரத்துல இருந்து பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்த நீ எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்கறியா? கல்பனா. ஏய், நிறுத்துடி. சும்மா கல்பனா கல்பனான்னு கடுப்பு ஏத்திக்கிட்டு. நான் கல்பனா தான், யார் இல்லைன்னு சொன்னா? சரியான மாயமந்திரக்காரி தாண்டி நீ. நல்ல சரியான நேரமா பார்த்து, நானும் வீட்ல இல்லாத சமயமா பார்த்து கஜானாவையும் உன் காலுக்கு கீழே கொண்டு வந்துட்டியே. அப்பப்பப்பப்பப்பப்பா, என்ன ஒரு மாஸ்டர் பிளான். மாஸ்டர் பிளான் போடுறதுல நான் தான் கில்லாடின்னு நினைச்சா நீ ஜகஜால கில்லாடியா இருப்ப போல. அப்புறம் எழுதுற கணக்குல எவ்வளவு பொய் கணக்கு, எவ்வளவு மெய் கணக்கு. எப்படியும் மாசம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம்னு உன் குடும்பத்துக்காக அடிக்க மாட்டேன். நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏய் நிறுத்தி. இந்த காலத்துல யாரு உண்மையான கணக்கு எழுதுறாங்க? உன் குடும்பத்துக்கு செம்ம கொண்டாட்டம் தான் போ. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உன்னோட இந்த அதிகாரம், இந்த ராஜ்யம் எல்லாம் நான் இல்லாதப்போ வேணா செல்லுபடி ஆயிருக்கலாம்.
நடராஜா, அண்ணி சொல்லுங்க நீ இந்த வீட்டு பையன் தானே? அண்ணி. இல்லப்பா, நீ இந்த வீட்டு பையன் தானேன்னு கேட்டேன். ஏன் நீ இப்படி கேக்குறீங்க? உன்னோட அண்ணி நானு இந்த வீட்டோட வாரிசு சுமந்துட்டு இருக்கேன். நீ சித்தப்பா ஆக போற. ஆனா அந்த சந்தோஷம் உன்கிட்ட கொஞ்சம் கூட இல்லையே நடராஜா. இது வரைக்கும் என்ன பார்த்து ஒரு வாழ்த்தாவது சொன்னியா நீ? ஐயோ சாரி அண்ணி. நீங்க வயசுல பெரியவங்க, உங்களுக்கு போய் நான் எப்படி வாழ்த்து சொல்றதுங்கிறதுனால தான். வயசுல பெரியவங்கள திட்டுறதுக்கு தான் யோசிக்கணும் நடராஜா. வாழ்த்து சொல்றதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது. சரி அண்ணி, உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ம், எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. எது எப்படியோ. தேங்க்ஸ் நடராஜா. ம், சரி அண்ணி. தம்பி, பிஸியா இருக்கியா? இல்ல அண்ணி. இப்படி உட்காரு. கடை திறப்பு விழா அன்னைக்கு நடந்த பிரச்சனை இல்ல, என் மேல எல்லாரும் கோவமா இருக்கீங்களா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. நாங்க அதெல்லாம் அப்பவே மறந்துட்டோம். நீங்களும் மறந்துடுங்க அண்ணி அதெல்லாம். என் மேல ஏதாவது கோவம் இருந்தா சாரி நடராஜா. ஐயோ அண்ணி, அந்த பேச்சை விடுங்க ப்ளீஸ். நீங்க பிரெக்னென்ட் ஆன விஷயத்துல இந்த வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குறிப்பா அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இந்த சமயத்துல பழைய விஷயங்களை பத்தி பேச வேணாம் அண்ணி. மாமா என்ன சொன்னாரு? அவர் சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டாரு. குழந்தைக்கு ட்ரெஸ் வாங்கணும், டாய்ஸ் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும் குதிச்சிட்டு இருக்காரு. நான் பிரெக்னென்ட் ஆனதுக்கே எப்படின்னா, இந்த சமயத்துல வேதவலியும் பிரெக்னென்ட் ஆனானா மாமாவை கையில பிடிக்கவே முடியாது போல இருக்கு. இப்போ சொன்னீங்க பாருங்க, இது 100ல ஒரு வார்த்தை அண்ணி. ஆனா வேதவலியையும் நாகராஜையும் பார்த்தா இந்த மாதிரி நல்ல விஷயம் எதுவும் அவங்களுக்கு நடக்கும்னு தோண மாட்டேங்குதே நடராஜா. என்ன நீ சொல்றீங்க? ஆமா நடராஜா, எப்ப பாரு சிடு சிடுன்னு பேசிக்கிறாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருந்தா அவ வயித்துல நம்ம வீட்டு வாரிசு எப்படி உருவாகும் சொல்லு? நீங்க அப்படியா சொல்றீங்க? ம். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க 2 பேரும் அந்யோன்யமா தான் இருக்காங்க அண்ணி. நீ என்ன கேள்விப்பட்ட? நீங்க கோச்சிட்டு உங்க வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல, அப்பதான். அந்த சமயத்துல அப்பாவும் சுந்தரனனும் திருச்சிக்கு போயிருந்திருக்காங்க. வீட்டுல நாகண்ணா வேதாண்ணி மட்டும்தான் இருந்திருக்காங்க. அப்போ வேதாண்ணிக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சான். நாகண்ணன் தான் 24 மணி நேரமும் கூட இருந்தே கவனிச்சுக்கிட்டாருன்னு வீரையா சொன்னாரு. இன்ஃபேக்ட் அவங்களால நடக்க முடியலன்னதும் நாகண்ணன் தான் அவங்கள தூக்கிட்டு சுமந்துகிட்டே இருந்திருக்காரு. தூக்குனானா? கல்பனா, ஷாக்க கொர. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருக்காங்க. எனக்கு அப்படி தோணல நடராஜா. அவங்க 2 பேரும் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்க சந்தோஷமா வாழ போறாங்க? சத்தியமா சொல்றேன், அவங்கள நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நடராஜ். எங்க அவங்க வாழ்க்கையில பிரிஞ்சிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு. சாச்சா, அப்படிலாம் எதுவும் நடக்காது நீ. நாமளா எதுக்கு இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கணும்? சரி, அப்ப நீ ஒண்ணு பண்றியா? என்ன நீ? நாளைக்கு காலையில நாகராஜ் கிட்ட பேசி பாரு. என்ன பேசணும்? சும்மாதான் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, வாழ்க்கையில என்ன முடிவு பண்ணிருக்காங்க, எப்ப குழந்தை பெத்துக்க போறாங்கன்னு சும்மா பேச்சு கொடுத்து தெரிஞ்சுக்க. வேதா பிரெக்னென்ட் ஆனா மாமா இன்னும் சந்தோஷப்படுவாரு. அதனால நீங்களும் சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோங்கன்னு சொல்லு. அப்போ அவன் என்ன சொல்றான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் எப்படி வாழறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. என்ன நடராஜா? இல்ல நீ, நான் எப்படி இதெல்லாம்? உண்மையிலேயே அவங்க சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சா நாம அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்ல. அதுக்காக தான் நான் விசாரிக்க சொல்றேன். சரி நீ, நான் நாகராஜன்ட்ட காலையில பேசுறேன். நல்லா தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கோ. நீ சொல்றது சரியா, நான் சொல்றது சரியான்னு பார்க்கலாம். கண்டிப்பா நீ. சரி நடராஜா, நீ ஒரு ரூமுக்கு போய் தூங்கு. சரி அண்ணி. அண்ணி, மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கும் அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, குட் நைட். நடராஜா, நீ நாளைக்கு விசாரிக்கிறத வச்சுதான் நான் என்னோட பல அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடிவு பண்ணணும். பண்றேன்.
குட் மார்னிங் பிரதர். மார்னிங் மார்னிங் மார்னிங். என்ன காலங்காத்தால சின்சியரா பேப்பர்லாம் படிக்கிற மாதிரி இருக்கு? அது ஒன்றும் கிடையாது. வெள்ளிக்கிழமை நிறைய படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ம் எந்தெந்த தேட்டர் என்ன படம் போட்டுருக்குன்னு தெரில. ம் அதான் எங்கே போய் எதை பார்க்கலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். அதானே பார்த்தேன். என்னடா அண்ணன் காலையிலேயே நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறானோன்னு தப்பா நினைச்சிட்டேன். நெக்கில் சும்மா ஒரு ஃபண்ணுக்கு தான் பிரதர், கோச்சிக்காத. தேவி தேட்டரில் கபாலியை பார்த்தோம். தேவி கருமாரில் என்ன போட்டுக்கிறாங்கோ? பிரதர் ஆ ஒரு மேட்டர் கவனிச்சியா நீ? என்ன மேட்ரு? நம்ம கல்பனா நீ பிரெக்னென்ட் ஆனதுலேருந்து நம்ம அப்பா எவ்வளோ சந்தோஷமா இருக்கார்ல? ம் ஆமாண்டா. அந்த மனுஷன் நான் இவ்வளோ சந்தோஷமா பார்த்ததே கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுன்ற சந்தோஷத்துல அந்த மனுஷனை கையிலே அப்படியும் இல்ல. யாரை பார்த்தாலும் வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் எனக்கு ஒரு பேரன் பொறுக்க போறோம், எனக்கு ஒரு பேத்தி பொறுக்க போறோம்னு பயங்கர குஜாலா பேசினுக்கிறதா பார்த்துக்கோய. சரி, சுந்தரண்ணா அவரோட பங்குக்கு அப்பாவை சந்தோஷப்படுத்திட்டாரு. ம் நீ எப்ப சந்தோஷப்படுத்த போற? என்னது? புரியாத மாதிரியே கேப்பியே. ஏய் நிஜமா தான்டா புரியல. என்ன மேட்ரு? இப்போ சுந்தரண்ணா அவரோட பங்குக்கு ஒன்னே அண்ணியும் சித்தப்பா ஆக்கிட்டாரு. நீ எப்ப சுந்தரண்ணனை பெரியப்பா ஆக்க போற? இல்ல கல்பனா நீ பிரெக்னென்ட் ஆனதுக்கே அப்பா இவ்வளவு சந்தோஷப்படுறாருன்னா கூடவே வேதா அண்ணியும் பிரெக்னென்ட் ஆனாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்பா எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. அப்புறம் தரையிலே நடக்க மாட்டாரு, ஏர்லயே ஃபிளையிங் தான். என்னென்ன உன்கிட்ட எப்பதான் நாங்க அந்த நல்ல செய்தி எதிர்பார்க்கறது? பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாமா? என்ன இப்படி சொல்றான்? பார்க்கலான்னு மொட்டையா சொன்னா எப்படின்னு? ஏதாவது ஸ்பெஷல் பிளானிங் இருக்கா? என்னென்ன எப்போ நீ வேதா நீ குழந்தை பெற்றுக்கலான் இருக்கீங்க? எப்போண்ணே நாங்க அந்த சந்தோஷமான விஷயத்த எங்க காதார கேட்கறது? ஏதாவது சொல்லுண்ணே. நடுகாது. என்ன அப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடுகவே நடுகாது. என்னது? இந்த பாருங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கள் 2 பேர்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அப்புறம் பவ் ஆயிடுவீங்க, நல்லா ஏமாந்துருவீங்க. என்ன நான் சொல்ற நீ? எனக்கு ஒன்றும் புரியல. வாங்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நானும் வேதாஜியும் கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. அது இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குமேடா. என்ன பாட்டு இது? நல்லா பாட்டுறா. அதான் தாமரை இலை மேல் தண்ணி போல அப்படின்னு. அந்த மாதிரி தான் நாங்க. அவங்க தாமரை, நானு தண்ணி. செட் ஆகாது, சேரவே மாட்டோம். ஏன் அப்படி? ஏன்னா எங்களுக்கு அந்த கல்யாணம் அப்படி. ஏன்னா நாங்கள் ஒருத்தர் டா வச்சுட்டு லவ் பண்ணின்னு மற்ற சுற்றி டூயிட் பண்ணா கல்யாணம் பண்ணிங்கன்னா இல்லையே. எங்கள் 2 பேரும் பொறுத்த வரைக்கும் நடந்தது ஒரு சம்பவம், அவ்வளோதான். 2 குடும்பமும் நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும். மற்றபடி எங்களுக்குள்ளெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏய், நீ இந்த ராஜா ராணி படம் பார்த்தியா? ம் ஆ, அந்த படத்தில் வர ஆர்யா தான் நானே. சரி உர்ற, வேதவழி தான் நயன்தாரா. எங்கள் 2 பேருக்குள்ள ஆகவே ஆகுது. அப்ப கிளைமேக்ஸ்ல எங்க கதையில் அது மட்டும் மாறும். அந்த படத்தில் ஆர்யாவும் நயன்தாராவும் கட்சியில் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் இந்த நாகராஜும் வேதவல்லியும் கட்சி வரைக்கும் ஒன்றா சேரவே மாட்டாங்க. தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் படம் அண்ட் தட் இஸ் லைஃப். இல்ல நான் கேட்குறேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காத. ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்லலாம் 2 பேரும் அந்யூன்யமா தானே இருந்தீங்க. தட் இஸ் ஆல் ஆக்டிங் மா, ரூலாய் நடிப்பு. இந்த பாரு, நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தனால இந்த உலகமே சந்தோஷமா இருந்தது. தட் இஸ் 2 குடும்பத்தில் இருக்கிற நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தீங்க இல்லையா? அதான். ஸோ நாங்கள் 2 பேரும் ஆதர்சிய தம்பதிகள் மாதிரி நடிச்சோம். அதுதான்.
என்ன போன வாரம் அன்னைக்கு முடியாம இருந்தப்ப கூட நீ கூட இருந்தே கவனிச்சுக்கிட்ட, அவங்களால நடக்க முடியலங்கிறப்போ நீ தூக்கிட்டு போனதா வீரையா சொன்னாரு. அட நீ வேற ஏதோ போண்டாவன் என் பேச்செல்லாம் கேட்டுனே லூசாடா நீ. ஏய், கருணைக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்குதுடா. நான் வேதாஜி மேல காமிச்சது கருணை, காதல் இல்லை. புரியுதா? புரியலையா? உனக்கு எப்படி சொன்னா புரியும்? சரிடா, இப்போ ரோட்ல போயின்னு இருக்கிறோம். ஒரு கேள்வி வருது, வயசான பாட்டி, அது நடக்க முடியலன்னு சொல்லுது. ஹெல்ப் பண்ண மாட்டோமா? பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சரி, இப்படியே போனா இதுக்கு முடிவு தான் என்ன? என்ன அது இது முடிவு? அதான் கிளைமேக்ஸ்ல ஒன்று ஆரம்பத்தை சொல்லிட்டல, அப்படின்னா ஏய், கரெக்டான டைம் வரும்போது நான் என் பாதையிலையும் வேதாச்சி அவங்க பாதையிலையும் பிரிஞ்சு போயினே இருப்போம். டேய், இந்த மேட்ரை தொட விட்டுறா. நானும் இதோ நீ கேட்டன ஒரு ஃப்ளோல எல்லாத்தையும் உளறிட்டேன். நீ உசார் பக்கத்துல இடாத, அப்படியே ஜெமினி கணேசன் போட்டு குத்துறாத, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஃபர்கெட் இட். நான் படத்துக்கு போறேன். அப்போ வேதவள்ளிக்கும் நாகராஜுக்கும் நடுவுல ஒண்ணுமே இல்ல. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். நாகராஜா, நீ நல்லவன் தான், ஒத்துக்கிறேன். இந்த விஷயத்த உடனே மல்லிகா கிட்ட சொல்லணும். போனேன் போ. நீ என்ன வேணாலும் பேசிக்கோ. ஆனா உனக்கும் அன்னைக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரி எங்களுக்கு தான் தெரியும். நீ அண்ணியும் என்னைக்கா இருந்தாலும் ஒன்று சேருவீங்க. அதுதான் எழுதி வைக்கப்பட்ட விதி. அக்கா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? மகாராணி மாதிரி சும்மா ஜம்முன்னு இருக்கேன். கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சரி, இதை விடு. உன் ஆள் மேட்ரு என்னாச்சு? டெய்லி வந்து போறான்ல மல்லிகா, என்ன? இல்ல, நான் அவரை பார்த்து கிட்டத்தட்ட 4-5 நாளைக்கு மேல ஆச்சு. என்ன மல்லிகா சொல்ற? ஆமாக்கா, அன்னைக்கு நாங்க ஊட்டிக்கு போலான்னு பிளான் பண்ணோம்ல, அந்த பொண்ணுக்கு ஜுரம்னு சொல்லி தானே அவர் வரல. அன்னைக்கு நான் கோச்சிக்கிட்டு அவரை வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் அவர் திரும்ப வந்தாரு. ஆனா நான் அவரை உள்ள விடவே இல்லையே, அப்படியே திருப்பி அமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வரல. நீங்களே சொல்லுங்கக்கா, அவர் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் கூட என்னால எப்படிக்கா பழக முடியும், பேச முடியும்? நீ தப்பு பண்ணிட்ட மல்லிகா. என்ன சொல்றீங்க? நாகராஜ் மனசுல வேதவள்ளி இல்ல, நீதான் இருக்க மல்லிகா. என்னக்கா சொல்றீங்க? நான் கூட அவன் ரெட்டவால் குருவி மாதிரி டபுள் கேம் ஆடுறானோன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா பரவாயில்ல, பையன் உன் மேல உண்மையான பாசம் தான் வச்சிருக்கான். அக்கா, இது எப்படிக்கா உங்களுக்கு தெரியும்? அது வந்து நானும் வேதாச்சியும் கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர புருஷன் பொண்டாட்டியா வாழவே இல்லை. சரி, இப்படியே போனா இதுக்கு முடிவு தான் என்ன? ஏய், கரெக்டான டைம் வரும்போது நான் என் பாதையிலையும் வேதாச்சி அவங்க பாதையிலையும் பிரிஞ்சு போயினே இருப்போம். வேதவள்ளி மேல பரிதாபப்பட்டுதான் அவன் ஊட்டிக்கு வராம இருந்திருக்கான். மத்தபடி அவனுக்கு அவன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. அவங்களுக்கு நடுவுல எதுவுமே நடக்கல. அதனால சீக்கிரமே அவனை பார்த்து சமாதானமாகற வழிய பாரு. சரிக்கா. நீ அவன் கூட சண்டை போடுறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. அது வேதவழிக்கு தான் வசதியா போய் முடியும். அதனால சமாதானமாயி மறுபடியும் அவனை உன் கைக்குள்ள கர்ச்சிஃப் மாதிரி சுருட்டி வச்சுக்க பாரு. புரியுதா? அதுதான் உனக்கு நல்லது. புரியுதுக்கா. வைக்கட்டுமா? அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நீங்க மட்டும் இல்லனா நான் அவர் எப்பவுமே தப்பாவே புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். இந்த கல்பனா எல்லாருக்கும் கெட்டது பண்ணுவேன், ஆனா உனக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பாய்.